பிரேஸ்லாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே சபை ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொன்னார், எனக்கு எல்லாம் கிடைத்தது, பரிபூர்ணம் உண்டாயிருக்கிறது. கிடைத்தது என்ற வார்த்தையை நம்ம வாக்குத்தத்த ஆராதனையிலே தியானம் செய்தோம். இந்த நாளில் நம்ம போன வாரம் தொடர்ச்சியாக தியானிச்சுட்டு இருக்கிறோம். நாம் கிறிஸ்துவுக்குள்ள வெற்றியின் மனிதனாக கர்த்தர் நம்மை மாற்றிவிட்டார். இனிமேல் நம்ம வெற்றி பெறவில்லை. நம்முடைய வெற்றி நம்மை சார்ந்தது அல்ல, கிறிஸ்துவை சார்ந்தது. கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் வெற்றி சிறந்தார். அந்த வெற்றி தான் நம்முடைய வெற்றி. இந்த நாளில் நம்ம வாசித்த இந்த வேத பகுதியில் மோசே யெகோவா நிசி என்று பெயரிடுகிறார். யெகோவா ஈரேனா கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். யெகோவா நிசினா கர்த்தரின் ஜெயக்கொடி. சொல்லுங்க, என் கூட சொன்ன கர்த்தரின் ஜெயக்கொடி, கர்த்தரின் வெற்றி கொடி. ஆண்டவருடைய விருப்பம் நாம் எல்லா பகுதியிலையும் வெற்றி பெற வேண்டும். வியாதியிலிருந்து சுகம் என்ற வெற்றி எடுக்கணும், தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யம் என்ற வெற்றி எடுக்கணும், பயத்திலிருந்து தைரியம் என்ற வெற்றியை நாம் எடுக்க வேண்டும். எல்லா பகுதியிலையும் நாம் வெற்றி எடுக்க வேண்டும். பிரைஸ்லா. ஆனால் இந்த வெற்றி ஏற்கனவே நமக்கு உறுதியாகிவிட்டது. போன வாரம் நம்ம தியானித்தோம், எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த எரிகோவை எப்படி பிடித்து வெற்றி பெற்றாங்க என்றெல்லாம் தியானித்தோம். அது எப்படி அவங்களுடைய சுய பலத்தை பயன்படுத்தாமல் கர்த்தர் சொன்ன வழிமுறைகளை அவங்க பின்பற்றின போது அவ்வளோ பெரிய அந்த கோட்டை என்ன செஞ்சிச்சு, இடிந்து விழுந்தது. இந்த நாளிலும் கூட நாம் யாத்ரா புஸ்தகம் 17வது அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். இந்த 17வது அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு தொடர்ச்சியான வெற்றியை கொடுக்கிற தேவன். பிரேசலா. எப்பயோ ஒரு நாள் இல்லை, எப்போ படிப்பா வெற்றி, குடும்பமா வெற்றி, ஊழியமா வெற்றி, பணமா வெற்றி, சுகமா வெற்றி, எல்லா பகுதியிலையும் கர்த்தர் நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறாராம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். பிரேஸ்லாம். அப்போ வெற்றி என்பது யாருக்கோ ஒருத்தங்களுக்கு மட்டும் கிடைச்சிச்சு அப்படி பார்ப்பது உலகம். கிறிஸ்துவுக்குள்ள எப்படின்னா எல்லாரையும் அனைவருக்குமே வெற்றி. அது யாருடைய வெற்றினா கிறிஸ்துவின் வெற்றி. பிரேஸ்லாம். அப்போ நம்ம வெற்றியின் மனநிலையை நாம் கொண்டு வர வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதிக முறை தோல்வியின் மனநிலை நமக்கு இருக்கும். நம்ம தோற்று போயிட்டோன்னு. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, நீ வெற்றியின் மனநிலைக்கு நீ கொண்டு வரணும். அந்த வெற்றி எப்படி இருக்குன்னா ஒரு தொடர்ச்சியான வெற்றியாக இருக்கணும். வேத வசனம் சொல்கிறது, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையும் நம்ம பார்க்கும்போது ஒரு அற்புதமான ஒரு காரியம். அங்கே நமக்காக கல்வாரி சிலுவையிலே யுத்தம் முடிந்திருக்கிறது என்பதை அங்கே எழுதப்பட்டிருப்பாங்க. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 40வது அதிகாரம். என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், எருசலேமினுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவிர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் சொல்றாரு, உன் போர் முடிந்தது. அல்லேலூயா. உன் போர் முடிந்தது, யுத்தம் முடிந்தது. கர்த்தர் சொல்றாரு, என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். அவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுங்க, சிலுவையில் போர் முடிந்தது. அல்லேலூயா. வியாதிக்கு எதிராக, சாபத்துக்கு எதிராக, பாவத்துக்கு எதிராக, தரித்திரத்துக்கு எதிராக, பயத்துக்கு எதிராக, பிசாசுக்கு எதிராக கர்த்தர் சிலுவையிலே வெற்றி சிறந்து விட்டார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லாரு, உன் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிற அந்த போர் முடிந்தது, அந்த யுத்தம் முடிந்தது. உன் சரீரத்தில் வியாதி போராடிட்டு இருக்குதா, ஆண்டவர் சொல்றாரு முடிந்தது. உனக்கு பண பிரச்சனை போராடி கொண்டிருக்க இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்றாரு முடிந்தது. பிரேசலாம். அப்போ போர் முடிந்ததுன்னா இந்த யாத்ரா புஸ்தகம் 17வது அதிகாரத்தில் தொடர்ச்சியான வெற்றியை எப்படி எடுப்பது என்பதை இந்த ஒரு அதிகாரத்தில் ஆண்டவர் சூப்பராக விளக்கி வைத்திருக்கிறார். எப்போதோ வெற்றி பெற்றேன், ஆனால் இப்போ எனக்கு வெற்றி கிடைக்கல, அப்படி இல்லையா. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன். இப்போ அங்கே மோசேயின் தலைமையிலே எகிப்தை விட்டு விடுதலையாகி அவர்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக மீட்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க வனாந்தரத்தில். செங்கடல் வருகிறது. செங்கடல்லையும் தேவன் ஒரு வெற்றியை அவங்களுக்கு என்ன செய்கிறார், தருகிறார்.
அதுக்கு பிற்பாடு இந்த இடத்துக்கு வராங்க பாருங்க. 17வது அதிகாரத்தில் 1வது வசனம். 17 யாத்திரா 17:1. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. முதல் பிரச்சனை பாருங்க, இவங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் வனாந்திரத்தில் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் சூழ்நிலை எதிராக இருக்குது. அவங்களுக்கு தேவையானது சந்திக்கப்படவில்லை. பிரைஸ்லா, நீ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யோசித்து பாருங்க. நான் ஆண்டவர் நல்லா தானே பின்பற்றுறேன், கர்த்தருக்காக நான் நல்லான தசம பாகம் காணிக்கெல்லாம் தாரேனே, நான் கர்த்தருக்காக நான் ஜெபிக்கிறேன், பைபிள் ஸ்டடிக்கு வரேன், எல்லாமே பண்ணுறேனே, ஆனால் என்னுடைய சூழ்நிலை இன்னும் என்ன செய்யவில்லை, மாறவில்லையே, என்னுடைய பிரச்சனை இன்னும் இருக்குதே. அங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் வந்துட்டு இருக்காங்க, ஆனால் தண்ணி என்ன செய்யல இல்லை. அப்போ நல்லா பாருங்க, ஆண்டவர் தான், ஒரு பிள்ளை இருக்குது, ஒரு பிள்ளை தகப்பனோடு கூட வந்துட்டு இருக்குது. அந்த பிள்ளைக்கு தாகம் எடுக்கும்போது அந்த பிள்ளை யாரை நம்பணும்? அதே போல் தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நம்மளை மீட்டு எடுத்திருக்காருன்னா, நம்முடைய வாழ்க்கையில் எப்போதெல்லாம் பிரச்சனை வந்தாலும் நீங்கள் யாரை தான் நம்பணும்? கர்த்தர் தான். ஆண்டவர் தான் அழைச்சிருக்காரு. கண்டிப்பாக ஆண்டவர் நடத்துவார். பிரேஸ்லா, கண்டிப்பாக ஆண்டவர் என்னை சுகமாக்குவார். கண்டிப்பாக ஆண்டவர் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். கண்டிப்பாக ஆண்டவர் என் கடனை தீர்ப்பா. இப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய அற்புதத்தெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் இப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் தண்ணி இல்லாமல் இருந்த உடனே பெரிய டென்ஷன் ஆகிட்டாங்க. இல்லையா? பெரிய டென்ஷன் ஆகிட்டாங்க, முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சூழ்நிலைகள் சங்கட்டமாக இருக்கும்போது அதிகமாக கர்த்தரை தேடணும். பிரேஸ்லா. ஆனால் பிசாசு எப்படி சொல்லிட்டான் தெரியுமா? நீ அதிகமாக தேடினா உனக்கு என்ன வந்துடும்? சோதனை வந்துடும். அதை போய் பாருங்க. கர்த்தர்கிட்ட நம்ம அதிகமாக நெருங்க நம்ம வியாதிகள் நம்ம விட்டு விலகிட்டே இருக்கும், நம்முடைய பிரச்சனைகள் விலகிட்டே இருக்கும், நம்முடைய தரித்திரம் விலகிட்டே இருக்கும். அவர்கிட்ட நம்ம வர நமக்கு நல்வாழ்வு தான். அவருக்கு லாபம் இல்லைங்க, நமக்கு தான் லாபம். பிரேஸ்லா. பைபிள் ஸ்டடிக்கு வந்தால் நமக்கு லாபம், வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வந்தால் நமக்கு லாபம், வேதத்தை வாசித்தா நமக்கு தான் லாபம். பிரேஸ்லா. அப்போ பாருங்க, இவங்க வந்துட்டு இருக்காங்க. உடனே இவங்க வார்த்தை, எண்ணங்கள், பிரச்சனை நேரத்தில் உங்கள் எண்ணங்கள் மாறும். பிரைஸ்லா. இங்கே கேட்கும்போது நல்லா அட்மாஸ்பியரோடு உட்காந்து நல்லா பிரைஸ்லான்னு சொல்லிடுவீங்க. ஆனால் பிரச்சனை வடிவில் போகும்போது உங்களுடைய விசுவாசம் நெஞ்சிடும், மாறிவிடும். பாருங்க, அதே போல இந்த ஜனங்கள் சந்திச்சாங்க. பாருங்க அவங்க என்னெல்லாம் பேசினாங்க பாருங்க. 2வது வசனம் 3வது வசனம் சீக்கிரம். அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடு வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடு ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சையை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொண்டு போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். ஏன்? அல்லேலூயா. ஏன் என்ற வார்த்தை நமக்கு அடிக்கடி நம்முடைய வாழ்க்கையில் சத்துரு கொண்டு வருவான். உன் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது? உன் குடும்பத்தில் ஏன் இப்படி நடக்குது? ஏன் இந்த வியாதி? ஏன் இந்த சங்கடம்? ஏன் இந்த பிரச்சனை? ஏன் என்ற வார்த்தை உங்களுக்குள் அடிக்கடி தொனிச்சுட்டே இருக்கும். பிரைஸ்லா. அல்லேலூயா. இவங்க யாருக்கிட்ட தான் முறையிட்டு இருக்கணும்? ஆண்டவர்கிட்ட தான் முறையிடணும். இப்போ மோசைக்கு எதிராக நிற்க, என்ன மோசை நீ என்ன பாலும் தேனும் ஓடும் செழிப்பு சுகமாயிரும் அப்படிலாம் சொன்னீங்க, ஒன்றும் நடக்கலையே. பிரைஸ்லா. அப்போ ஏன் என்ற வார்த்தைக்கு பதிலை கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சிருக்கார். பிரைஸ்லா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், பாடுகள், சூழ்நிலை எதிராக இருக்கும்போது, ஏன் ஆண்டவரை இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. பிரைஸ்லா. ஆண்டவர் நம்ம எதை நோக்கி தான் நம்மளை கூட்டு கொண்டு போய்கொண்டிருக்கிறார்? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான வாழ்க்கையை நோக்கி தான். ஆனால் சில தண்ணி அவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு என்னது தேவை என்பதை அவர் அறிந்திருக்க, கவலைப்படுறாங்க. பிரைஸ்லா. ஐயோ என்ன செய்ய,
அப்படி கவலைப்படாதீங்க. செங்கடலை 2ஆய் பிளந்தவர், உங்கள் வாழ்க்கை இதுவரை அற்புதம் செய்தவர், இந்த மாதத்திலும் அற்புதம் செய்வார், இன்னும் வருகிற மாதத்திலும் அற்புதம் செய்வார், உங்கள் எதிர்காலத்திலும் அற்புதம் செய்வார். இத்தனை வயது வரை உங்கள் நடத்தின தேவன் கடைசி வரை நடத்துவார். சோர்ந்து போகவே கூடாது. ஏன் ஆண்டவர் பார்த்து முறுமக்கூடாது. ஆண்டவர் என்ன ஆண்டவர் செஞ்சீங்க, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்குது. சில பேர் சில பேர் பார்த்தீங்கன்னா பாடுகள் பிரச்சனைகள் அவங்க கடந்து வந்த பாதையே ரொம்ப பெருசாக பேசுவாங்க இல்லையா? அப்படி பேச பேச இதை தான் விதைக்கிறாங்க, பாடு பிரச்சனை அதை தான் விதைக்கிறாங்க. அதை விதைக்கக்கூடாது. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி நடந்துச்சு. வயசுலா எலியா கேட்டான், நான் ஒத்ததான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன ஆண்டு சொன்னார், நீ ஒரு ஆள் இல்லைப்பா 7000 பேர் இருக்கான். அல்லேலூயா, பிரைஸ்லா. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையை சூழ்நிலையை ஒருவேளை உங்களுக்கு புரியாட்டாலும் ஆண்டவரை ஒரு நாளும் குறை சொல்லக்கூடாது. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆண்டவரை ஒரு நாளும் முறுமுறுக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. பிரைஸ்லா, அல்லேலூயா. கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நாளும் உங்களுக்கு ஒரு சொட்டு ஒரு அணு கூட தீமை வராதுங்க. கர்த்தர் நல்லவர். 3 தடவை சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிசாசுக்கிட்ட இருந்து ஒரு அணு கூட நன்மை வராது. பிரேசலா. நன்மைக்கு காரண கர்த்தர், தீமைக்கு காரண பிசாசு. ஆகியா தீமை நமக்கு வராது. கர்த்தர் நம்மேல் அன்பா இருக்கிறார், நேசமா இருக்கிறார், நமக்காய் கடைசி சொட்டு ரத்தத்தையும் நமக்காய் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நல்லா புரிந்துக்கோங்க. அப்படி நீங்கள் ஆண்டவர் இப்போ ஒரு குழந்தை, ஒரு 10 வயசு பையன் அவங்க அப்பாவை புரிஞ்சுட்டு கையை பிடிச்சி எவ்வளோ பிரச்சனை வருது, ஆனால் அவனுக்கு தெரியும் என் கையை எங்கள் அப்பா பிடிச்சிருக்காரு, எங்கள் அப்பா நல்லவர். அல்லேலூயா, எங்கள் அப்பா நல்லவர். இவனுக்கு டவுட் வந்தாதான், இவர் என்ன இவ்வளோ பிரச்சனை வழியை கூட்டிட்டு போகிறாரு, என்ன காப்பாற்றிடுவாரா. ஆனால் பாருங்கள், ஈசாக்கு கிட்ட இருந்த நல்ல தன்மை பாருங்கள். அவன் வாலிபனாக இருக்கிறான். அவன் ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்துட்டு மோரியா மலைக்கு போகிறப்ப அவனுக்கு தெரியும் பலி செலுத்துனா ஆடு மாடு மற்ற எல்லா காரியங்கள்லாம் செலுத்தணும் அப்படிலாம் தெரியுது, ஈசாக்குக்கு தெரியும். இப்போ அவங்க அப்பா கூட அப்படியே போயிட்டுருக்கான். அவங்க அப்பாட்ட கேட்குறான், அப்பா பலி செலுத்த ஆடு எங்கேன்னு கேட்கும்போது அவன் சொல்கிறான், ஆபிரகாம் சொல்கிறான், கர்த்தர் பார்த்து கொள்வார். அவ்வளோதான், அமைதியாக கூட போயிட்டு இருக்கிறான். பலிபீடத்துக்கு வந்த உடனே பலி செலுத்தும் போது அவன் கையை காலை கட்டுறான். எவ்வளோ கெட்டிக்காரன் பையன் பாருங்க. பிரேசலா. ஏன்னா அவனுக்கு தெரியும், ஆபிரகாமை பற்றி அவனுக்கு தெரியும், எங்கள் அப்பா ரொம்ப ரொம்ப நல்லவர். பிரேசலா, அல்லேலூயா. இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் அப்படி பாருங்கள். நாங்கள் பைபிள் காலேஜ் படிக்கும்போது ஒரு ட்ராமா போட்டாங்க. அது என்ன ட்ராமானா, இப்போ உள்ள ஈசாக்கு எப்படி இருப்பான், அவன் கையை கட்டுங்களையும் அறிவு கட்ட ஆளைய என்ன எதுக்குடா கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருவாவை அவன் வாங்கி என்ன செஞ்சுட்டான், ஆபிரகாம் வெட்டா போகிறான். ஆனால் இந்த ஈசாக்குள்ள இருக்க தன்மையை பாருங்கள், அப்பாவை சரியாய் புரிந்து கொண்டான். பிரேசலா. எங்கள் அப்பா ஒரு நாளும் எனக்கு தீமை செய்ய மாட்டார். உபத்திரமோ வியாதியோ தரித்திரமோ எங்கள் அப்பா கிட்ட இருந்து வரவில்லை. அவை அனைத்தும் பிசாசு இடத்துல தான் வந்திருக்கிறது. இதை நான் விசுவாசிக்கிறேன். எங்கள் அப்பா ரொம்ப 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 நல்லவர். பிரைஸ் காட். இருக்குதா? எத்தனை பேருக்கு அப்படி நம்பிக்கை? அல்லேலூயா. உலக பிரகாரமான தாய் தகப்பன் கூட சில குறைவுகள் இருக்கலாம், அதெல்லாம் ஆண்டு பொல்லாதவாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு. ஆனால் நம்ம பரலோக அப்பா சூப்பர். அல்லேலூயா. நமக்காக நாம் இந்த பூமியில் பிறக்கிறதுக்கு முன்பாகவே நமக்கு ஆசீர்வாதத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை நம்ம புரிந்துக்கணும். அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாயிலிருந்து முறுமுறுப்பு வராது. கஷ்டத்தை, இந்த கஷ்டம் அப்பானுங்க எத்தனையோ கிறிஸ்தவங்க சொல்லிட்டு இருக்காங்க, இந்த வியாதி அவர் தான் எனக்கு கொடுத்து சோதிச்சுட்டு இருக்காரு, பாடுகள் அவர் தான் கொடுத்துக்கிட்டு சோதிச்சு, அதுதான் அவருக்கு வேலையா? நம்ம பிள்ளைக்கு வியாதி கொடுப்போமா? கொடுக்க மாட்டோமே. கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தின தேவன் நம்ம நன்றாக வாழணும் என்றே தேவன் விரும்புகிறார். பிரைஸ்லா. அப்போது 2வது ஏன் என்ற கேள்வியை இந்த மாதத்திலேருந்து எடுத்து போட்டுருங்க. எத்தனை பேரோ அர்ப்பணிக்க போகிறோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீ நன்மை மட்டும் செய்வேர், நீர் உங்கள் கரம் என்னை பிடித்து இருக்கிறது, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் ஒரு காலம் எனக்கு தீமை செய்ய. இவர்களுக்கு ஏன் என்ற கேள்வி வந்த போது
அங்கே மோசே இடத்துல ஆண்டவர் பேசினார் பாருங்க. 3வது காரியம், மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இஸ்ரவேலின் மூப்பரின் சிறையை உன்னோட கூட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. பிரேசலா. ஏன்னா அந்த மோசே கிட்ட இருந்த அந்த கோல் தான் செங்கடலை 2ஆக பிரித்தது. பிரேசலா. இப்போ அந்த ஜனங்களுக்கு காட்டு, உனக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்குது, அது இயேசுவின் நாமம். அல்லேலூயா. இப்போ பிரச்சனைக்கும் சோர்வுக்கும் வியாதிக்கும் எல்லாவற்றுக்கும் தீர்வு கர்த்தர் உங்க கையில கோலா கொடுத்துருக்கிறார். அந்த கோல் தான் இயேசுவின் நாமம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள நாமம். இப்போ மோசே கிட்ட சொல்ல, நீ கோலை பிடித்துட்டு நீ முன்னே போ, ஆனால் நான் உனக்கு முன்பாக நிற்பேன். பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நானும் இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் கிடைக்கட்டும் என்று சொல்வதற்கு முன்பாகவே கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் நமக்கு சுகத்தை வைத்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் எனக்கு ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும் என்று நீங்கள் நானும் சொல்வதற்கு முன்பாகவே கர்த்தர் அவர் கல்வாரி சிலுவையிலே நமக்காக தரித்திராய் நம்மளை ஐஸ்வர்யவானாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளும் நாம் ஜெபிக்கிறதுக்கு முன்பாகவே பதில் ஆயத்தமா இருக்குது. ஆனால் சுதந்திரிக்கணும். எப்படி சுதந்திரிக்க போகிறோம்? எப்படி ஜெபித்து சுதந்திரிக்கணும்? ஆண்டவரே எனக்கு கொடுங்க கொடுங்க அப்படி அதெல்லாம் சொன்னேன். வெள்ளிக்கிழமை ஜெபிக்க போகிறோம். வார்த்தையை வைத்து நம்ம ஜெபிக்கணும். இயேசுவின் நாமத்தில். இப்போது மோசே தன் கோலை பிடித்து கொண்டு முன்னாடி போகிறான். பார்த்தீங்களா, வேத வசனம் அடுத்த வசனம் சொல்லுது, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். பிரைஸ் தி லார்ட். எப்படி பழைய ஏற்பாட்டில் நடக்கிற அந்த சம்பவம் அப்படியே சிலுவைக்கு அப்படியே உதாரணமாக இருக்குப்பாங்க. இவர்களுக்கு இப்போ மரணம், தண்ணி இல்லைன்னா என்ன ஆயிரும்? அவ்வளோதான். ஜீவன் தேவை இவர்களுக்கு. ஜீவனை கொடுக்க மோசே கிட்ட ஆண்டவர் சொல்லாரு, நீ அந்த கன்மலையில் அடி, நான் அதுக்கு முன்பாக கன்மலை மேலே நிற்பேன். அல்லேலூயா. கல்வாரியிலே சிலுவையிலே கிறிஸ்துவை அடித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சிலுவையிலே கிறிஸ்துவை அடித்தார்கள். அப்போ நமக்கு வேண்டிய ஒவ்வொரு ஜீவனும் அவர்கிட்ட இருந்து வருகிறது. கன்மலையிலே அது மோசே கோலை வைத்து அடித்த போது அங்கே வேத வசனம் சொல்லுது, நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல் நிற்பேன். அப்போ கன்மலை மேல் தேவன் நிற்கிறார், அங்கே இயேசு நிற்கிறார். அப்போ அடித்தது யார? இயேசு. அல்லேலூயா. இயேசுவுக்கு அடி, இயேசுவுக்கு காயம், நமக்கு சுகங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இயேசுவுக்கு காயம், நமக்கு சுகம். அப்போ இப்போ இவங்களுக்கு என்ன தேவை? தண்ணி வேணும். இப்போது தண்ணி தேவை. இப்போது கன்மலையில் அடித்த போது தண்ணி பெறப்பட்டுருச்சு. ரைஸ்லா. அப்போ நம்ம எப்படி சுதந்திரிக்கணும்னா, இயேசுவின் நாமத்தில் சிலுவையில் என் தரித்திரம் நீங்கிருச்சு. அல்லேலூயா. சிலுவையில் நான் இயேசுவின் காயங்களால் சுகமாக இருக்கிறேன். நமக்கு ஒரு கோல். என்ன கோல்? இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தில் நான் அதை விடுவிக்கிறேன். ஆண்டவரே பாருங்கள், நான் உனக்கு முன்பாக கன்மலை மேல் நிற்பேன். அப்போ அதை அடித்த போது தண்ணீர் என்ன செஞ்சிச்சான்? அப்படியே புறப்பட்டு வந்துச்சு. 30 லட்சம் மக்களும் அந்த தண்ணீர் என்ன செஞ்சாங்க? குடித்த போது ஜீவன் பெற்றார்கள். அப்போ ஏன் என்ற கேள்விக்கு பதில் யார் இடத்துல இருக்குது? அல்லேலூயா. யார்கிட்ட இருக்குது? யார்கிட்டயா இருக்குது? நம்ம கிட்ட தான் இருக்குது. அல்லேலூயா. ஏன் நீங்க குழம்ப வேண்டாம். நீங்க தான் கோலை எடுக்கணும். நீங்க தான் சிலுவையை நோக்கி பார்க்கணும். நீங்க தான் போய் பார்க்கணும். இயேசுவின் நாமத்தில் நான் சுகமானேன், இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன், இயேசுவின் தரித்திரத்தினால் நான் ஐஸ்வர்யவானேன், இயேசுவின் கிறிஸ்துவினுடைய சாபத்தினால் நான் ஆபிரகாமை போல் ஆசீர்வதிக்கப்பட்டேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அப்படி செய்த போது அங்கே என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா, தண்ணி, ஜீவன் தண்ணி அப்படியே பாய்ந்தது. அவங்க எல்லோரும் தண்ணி குடித்து அவர்களுக்கு அந்த பதில் கிடைத்தது. அப்போ பதில் சிலுவையிலே இருக்குது. அதை நாம் இந்த மாதம் முதல் சுதந்திரிக்க போகிறோம். பிரைஸ் காட். பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து இவங்க அப்படி வந்துட்டு இருக்காங்க. 2வது ஒரு சம்பவம், இவங்க மோசே தலைமையில் வந்துட்டு இருக்கும்போது திடீரென்று அமலேக்கியருடைய படைகள் இந்த இஸ்ரவேலுடைய ஜனத்தை எதிர்த்து போரிட வராங்க. பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வசனம் வாசிப்போமா?
இஸ்ரவேல் 7 வாசிங்க, 8 வாசிங்க. அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். இங்க கவனிங்கள், இந்த யோசுவா யாருன்னா அவன் தான் படை தளபதி, ராணுவ தளபதி. அவன் மோசேக்கு அசிஸ்டன்ட் ஊழின்னு அவன் தான், அவன் ராணுவ தளபதி. இப்போ யுத்தம் வந்து கொண்டு இருக்குது. உடனே மோசே சொல்றான் யோசுவாவை பார்த்து, நீ ஜனங்களை யுத்த வீரர்களை ஆயத்தப்படுத்தி இந்த அமலேக்கோட போய் என்ன செய்ய, யுத்தம் பண்ணு அப்படி சொன்ன உடனே கடந்து போகிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ என்ன நடக்குது என்றால் 9வது வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன். பிரைஸ்லா, அதுதான் வெற்றிங்க. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள வெற்றி இயேசுவின் நாமம். கண்மலை மேல் இப்ப கண்மலை என்பது யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவை. கோல் என்பது எதை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் நாமம். பிரைஸ்லா. அப்போ நீ போய் நில்லு, நான் கண்மலை மேலே போய் நான் ஏன் இப்போ மோசே புரிஞ்சுக்கிட்டான், கண்மலை மேலே ஏறி நின்றா நமக்கு வெற்றி தான். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் நமக்கு வெற்றி தான். அந்த கோலை பிடித்துட்டு வெற்றி எடுக்க போகிறான். இப்போ நம்ம என்ன காரியம் தியானித்து கொண்டிருக்கோம் என்றால், நம்முடைய வெற்றி சில நேரங்களில் வெற்றி கிடைக்குது, சில நேரங்களில் தோல்வி கிடைக்குது. ஆனால் இந்த தியானத்தை நீங்கள் சரியாக இந்த அதிகாரத்தை புரிந்து கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை தொடர்ச்சி வெற்றி தான். பிரைஸ்லா. உங்கள் வாழ்க்கை முடியும் வரை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அவனோட வருகை வரை நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். பிரைஸ் காட். பாருங்க, வாசிக்கும்போது அதுக்கடுத்து 10வது வசனத்தை வாசித்து பாருங்க. 10 வாசிங்க. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கை மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். பிரைஸ் காட். இப்போ யுத்தம் வரைய கவனிங்கள். இப்போ யுத்தம் பிசிக்கலா கீழே நடந்துட்டு இருக்குது. யோசுவா கிட்ட பட்டயம் இருக்குது, இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட பட்டயம் இருக்குது. இப்போ மோசேயுடைய கை, அந்த கை கிட்ட என்ன இருக்குது? இயேசுவின் நாமம், கோல். இப்போ மோசேயுடைய 2 கையை உயர்த்தின போது இந்த யோசுவாவின் படை அவர்களை மேற்கொள்ளுது. அட்டி. பிரைஸ்லா. அட்டி எல்லாருமே அட்டிக்கிறான். ஆனா இப்போ எவ்வளவு நேரம் தான் கையை உயர்த்திட்டு இருக்க முடியும்? அல்லேலூயா. நம்ம மக்கள்லாம் 5 நிமிஷத்துல யுத்தத்தை முடிச்சிருப்பீங்க. பிரைஸ் காட். இப்போ கையை உயர்த்துங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு கையை உயர்த்துங்க. கையே தான் வலிக்குது. பிரைஸ்லா. அல்லேலூயா. பாருங்க, கையை கீழே போடுங்க. மோசே கையை உயர்த்திட்டே இருக்கிறான், வலிக்குது, கீழே போடுறான். இப்போ யோசுவா தலைமையில் யுத்தம் இப்படி நடந்துட்டு இருக்குது போது இவங்க தான் வெட்ட போறாங்க. கை கீழே வரும்போது அவனுடைய ஆயுதம் மேற்கொள்கிறது. அவங்க வெட்டுறாங்க. என்னடா, திரும்ப பார்க்குறான், கையை கொஞ்சம் உயர்த்தி பார்க்குறான். இவங்க நினைக்கிறாங்க ஓவர் கம் பண்ணுறாங்க. சரி, கையை கொஞ்சம் இறக்கி பார்த்தா அவங்க நினைச்சு ஓவர் கம் பண்ணுறாங்க. பிரைஸ்லா. ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் என்ற கேடகத்தை நீங்கள் பிடித்து கொள்ள வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் எப்போ சோறு வரும் தெரியுமா? எப்போ கவலை வரும் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாச கேடகத்தை, உங்களுக்கு விசுவாசம் போயிடுச்சுன்னா விசுவாச கேடகத்தை அப்படி கீழே இறக்கி வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, சோர்ந்து போயிடுவீங்க, கவலையாக வந்துடும். பிரைஸ் காட். இப்போ நல்லா புரிந்துக்கணும், இந்த யுத்த முறையை நல்ல கவனிங்கள். இங்கே கீழே அவங்க பிசிக்கலா ஆயுதத்தை வச்சு தான் அடிக்கிறாங்க. ஆனால் இந்த யுத்த முறையை கண்ட்ரோல் பண்ணுவது மேலே மோசேயுடைய கை. கண்ட்ரோல் ரூம் யாரு தான்? இவங்க பலசாலி தான், அவங்களும் பலசாலி தான். ஆனால் நீ எவ்வளோ பலசாலியாக இருந்துக்கோ,
உன் மனது பவர்ஃபுல்லாக இருக்குமானால் நீ இருக்கிற இடத்துல நீ கண்ட்ரோல் பண்ணுவ. ஹல்லேலூயா. உன் வாயின் வார்த்தை பவர்ஃபுல்லாக இருக்குமானால் இருக்கிற இடத்துல நீ கண்ட்ரோல் பண்ணுவ. இவன் மோசே யுத்தத்துக்கு போனானா? போகலை, ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். எதனால? இயேசுவின் நாமம், விசுவாசம். தேவனா பிறப்பதெல்லாம் நம்முடைய விசுவாசமே. அப்போ நம்முடைய எண்ணங்களை மாற்ற, நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன், இயேசுவின் நாமத்தில் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. நான் கண்டிப்பாக சுகமாக இருப்பேன், முதிர் வயது வரை நான் பசுமை புஷ்டியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கணும். பிரைஸ்லா. உங்களுடைய எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யுவர் தாட்ஸ் கண்ட்ரோல் யுவர் லைஃப். உங்கள் எண்ணங்கள், சொல்லுங்க, உங்கள் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் சொல்லுங்க, என் எண்ணம் என் வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணுது. நீங்கள் பயந்துட்டீங்கன்னா பயந்தாதான். உங்களால் சைக்கிள் ஓட்ட முடியல அப்படின்னு நம்பிட்டீங்கன்னா அவ்வளோதான். பிரைஸ்லா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களால் பைக் ஓட்ட முடியாது அப்படின்னு நம்பிட்டீங்கன்னா அவ்வளோதான். உங்கள் வாழ்க்கையில் இந்த பூமியில் நீங்கள் அனுபவிக்காமல் என்ன செய்ய முடியும்? உங்களால் கார் என்னால் ஓட்ட முடியாது அப்படின்னு நம்பிட்டீங்கன்னா அவ்வளோதான். என்னாலலாம் ஜெயிக்க முடியாது, என்னால் படிக்க முடியாது. எதுக்கு இதனால மார்க் கம்மியாக எடுக்காங்க தெரியுமா? அவன் அந்த ஸ்டூடெண்ட்டுக்குள்ளே இருந்த மனநிலை தான். பிரைஸ்லா. அதில் நம்ம பேரண்ட்ஸ் வேறு, உனக்கெல்லாம் படிப்பு வருமா? பிரைஸ்லா. உனக்கெல்லாம் மேக்ஸு வருமா? எண்ணங்களுக்கு நீங்கள் பயிற்சி கொடுப்பீங்க என்றால் வேதவசனம் சொல்வது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ்லா. பாருங்க, நம்ம ஆவிக்குரிய லைஃப்லேயும் நிறைய, நீ உனக்கெல்லாம் அபிஷேகம் கிடைக்காது, நீலாம் ஜெபிக்க மாட்ட, நீலாம் அப்படி ஆயிடுவா, இப்படி இப்படி நெகட்டிவ் காரியம் ஒருவன் உள்வாங்குவான் என்றால் அவனுடைய வாழ்க்கை எதிர்மறையாக போயிடும். இப்போ இவங்களுக்குள்ள இப்போ மோசே பார்க்குறான், என்னுடைய கை உயர்த்தப்படும் போது அங்கே என்ன செய்கிறது? வெற்றி கிடைக்கிறது. என் கையை நான் தாழ விடுகையில் அங்கே தோல்வி கிடைக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் எண்ணங்கள் பவர்ஃபுல்லானது. பிரைஸ்லா. உங்கள் எண்ணங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவீங்க என்றால் இந்த உலகத்தில் நீங்கள் பிரகாசமாய் வாழ்வீர்கள், செழிப்பாய் வாழ்வீர்கள், வெற்றியாய் வாழ்வீர்கள், சுகமாய் வாழ்வீர்கள், தைரியமாய் வாழ்வீர்கள், அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்கள். அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு ஓரமாக உட்காந்துட்டு நம்முடைய எண்ணங்களை பெரிதாய் மாற்றிட்டு இருக்கிறோம். கர்த்தர் பெரிய சபையை கொடுப்பார், ஆத்துமாக்களை கொடுப்பார். சபைக்கு வருகிற ஒவ்வொருவரும் செழித்து இருப்பார்கள். அல்லேலூயா. ஒரு தைரியமாக வாங்க. பிரைஸ்லா. என்னால் ஓட்ட முடியும், என்னால் சாதிக்க முடியும், என்னால் படிக்க முடியும், என்னால் ஜெபிக்க முடியும், என்னால் குறித்த நேரத்துக்கு வர முடியும், நான் கர்த்தருக்காக எழும்ப முடியும். இப்போ போடுறே மோசே பார்க்குறான். உடனே கூட ஆரோனும் ஊரும் என்ன பண்ணாங்கன்னா, உடனே ஒரு கல்லை கொண்டு வந்தாங்க. ஒரு கல்லை கொண்டு வந்து இப்படி உட்கார வச்சுட்டாங்க. கல்லை இப்படி போட்டாங்க. போட்ட உடனே மோசே இப்படி வந்து உட்காந்துட்டான். அல்லேலூயா. இப்போ ஒரு கை ஆரோன், இன்னொரு கை ஊர் பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ பார்த்தோன்னா யுத்தம் சரியா நடக்குது. அல்லேலூயா. யுத்தம் ஒரேடியா யோசுவா தளபதியில் யோசுவா படை இப்போ முன்னோக்கி போயிட்டு இருக்குது. இவன் உட்காந்து கையை பிடிச்ச உடனே அடிக்கிறாங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும். பிரைஸ்லா. விசுவாசிக்கவனுக்கு எல்லாம் கூடும். என்னால் ஜெபிக்க முடியும், எங்கள் சபை வளர முடியும், என் கடன் அடைக்கப்பட முடியும், நான் அநேகருக்கு அள்ளி கொடுப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், அவனுடைய வருகை வர நான் சுகமாக இருப்பேன், நான் சாதிப்பேன். அல்லேலூயா. பிரைஸ்லா. நீச்சல் நல்லா பழகிக்கொள்ள வேண்டும். நல்லா நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுலேயே நல்லா கொஞ்சம் பழக நல்லா சைக்கிள், பொம்பளை பிள்ளை ஆம்பளை பையன் அப்படிலாம் வித்தியாசம் பார்க்காதீங்க. நம்ம சபையை சார்ந்தவங்க எல்லாம் சாதிப்பார்கள். அல்லேலூயா. வீராங்கனையாக எழும்பணும். அல்லேலூயா. இங்கேருந்து ஒருத்தன் பொண்ணு எடுத்துகிட்டு போனான்னா அவன் பயப்படணும். அல்லேலூயா. பிரைஸ் காட். தைரியசாலியாக வளர்க்கணுங்க. பிரைஸ்லாம். எனக்கு 10th படிக்கிற வரை நீச்சல் தெரியாது. நான் சிட்டியிலே இருந்துட்டோம், வில்லேஜ் பக்கமே அவ்வளோ வந்தது கிடையாது. பாருங்க. ஆனால் ஒரு நாள் எனக்கு ரொம்ப ஆசை, எப்படி ஆண்டவர் எப்படியாவது, அப்போ வந்து ரசிக்கப்படல, ஆனால் எனக்குள்ள எண்ணங்களில் எப்படியா நீச்சல் என்ன செய்யணும், பழகணும். ஒரு நாள் எங்கள் தாத்தா இருக்கிறவர் ஒன்றும் செய்யலை. எங்கள் தாத்தா இறந்த அன்னைக்கு எல்லாரும் போயிட்டு வந்தாங்க. நான் தண்ணி நிறையா இருக்குது, பெரிய கிணறு, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் அப்படி வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறேன்.
சரி எல்லாம் குளிச்சுட்டு ஓட்டும், சித்தப்பா பெரியப்பா எல்லாம் வந்தவங்கெல்லாம் குளிச்சுட்டு மேலே ஓட்டும். பெரிய கிணறு ஆழமாக இருக்குது. நான் அப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு மாமா முறை வேணும். அவர் வந்து, என்ன மாப்பிள்ள வெளியே நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்க்குறீங்க, போங்க மாப்பிள்ள தள்ளி விட்டுட்டாரு. அன்னைக்கு உள்ள விழுந்தவன் தான். விழுந்த உள்ளே போன உடனே எப்படியாவது மேலே வந்த உடனே அந்த கல் மட்டும் தெரியுது, எப்படியாவது கல்லை நெஞ்சிடணும் தொட்டுறணும்னு சொல்லி அடி அடி அடின்னு அடித்து வந்துட்டேன். அங்கே எல்லாம் சித்த மற்றவங்க பெரியவங்கெல்லாம் குளிச்சுட்டுக்கா, ஏன்பா இப்படி தட்டுற, ஏன் நீச்சல் தெரியாதியா, இப்போ நீ அடிச்சுட்டு வந்தியா, அதான் நீச்சல். அல்லேலூயா. நீ அவங்க டென்ஷனோட, நாங்கள் இது வேஸ்ட்லாம் கழுவி விட்டுருக்கோம், ஏன்ப்பா இப்படி தெரிச்சுக்கிட்டு வர, தள்ளி வாப்பா அப்படின்னு. சித்தப்பா நீச்சல் தெரியாதுங்க. நீச்சல் தெரியாதா, இப்போ நீ அடிச்சுட்டு வந்தது தான் நீச்சல். அல்லேலூயா. மறுநாள் அதே கிணத்துல மேலேருந்து விழுந்தேன். அல்லேலூயா. அழகாக மனதை நீங்கள் மாற்ற வேண்டும், தைரியமாய் நீங்கள் வளர வேண்டும். பிரேஸ்லா. எந்த வயதிலையும் நீங்கள் கார் ஓட்ட முடியும், எந்த வயதிலையும் ஸ்கூட்டி ஓட்ட முடியும், எந்த வயதிலையும் நீங்கள் சாதிக்க முடியும். பிரேஸ்லா. ஏனென்றால் கர்த்தர் அப்படிப்பட்ட பலனை கொடுத்துருக்கிறார். ஏன்னா இப்போ கார் ஓட்டுங்க, டூ வீலர் ஓட்டுங்கன்னா நம்ம மக்கள் யாரும் நடந்து வர மாட்டேங்க, பெரிய கார் பார்க்கிங் கொடுக்க போகிறார் ஆண்டவர். பிரேஸ்லா. அது மாதிரி பிள்ளைங்களை ரொம்ப அப்படியே பகுமாமல் வளர்க்கக்கூடாது, தைரியமாக வளர்க்கணும். பிரேஸ்லா. பசங்கன்னா நல்லா விளையாட்டில் அவங்கள மைண்டை மாற்றுங்க. அவங்க கேமுக்குள்ளே இன்டோர் கேமை விட்டுட்டு வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க மைண்டு நல்லாயிருக்கும். வெளியே எப்போயுமே பிள்ளைங்க வெளியே நல்லா அவுட்டர் கேமில் பழகணும். பிரேஸ்லா. அப்போ இப்படிலாம் பழகி தைரியத்தை கொடுத்துட்டோன்னா அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். கார் ஓட்டிகிட்டு எங்கேனாலும் போவாங்க, ஏதாவது தேவைன்னா அம்மா அப்பாவுக்கு உதவி செய்வாங்க. அவங்க லைஃபுக்கு அவங்க என்ன செய்வாங்க, அநேக தைரியத்தை ஆண்டவர் கொடுப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ண, மோசே வந்து அந்த அந்த கல் மேலே உட்கார்ந்த உடனே, இதுதான் கிறிஸ்துவுக்குள். பிரேஸ்லா. நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான், நான் கிறிஸ்துவுக்குள் ஐஸ்வர்யவான், நான் கிறிஸ்துவுக்குள் நான் வெற்றி பெற்றுட்டேன். இந்த வார்த்தை என்ற கல்லில் உட்கார வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உட்கார்ந்தாதான் உங்களுடைய வாழ்க்கை தொடர்ச்சியான வெற்றி பெற முடியும். தொடர்ச்சியான வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். வார்த்தை தான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னா, மோசேயுடைய கைகள் ஆரோனும் ஊரும் தாங்கினது போல அப்பொழுது வெற்றி உண்டானது. அதுபோல கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் தன்னுடைய 2 கரங்களை விரித்த போது நமக்கு வெற்றி கிடைத்தது. அல்லேலூயா. பிரேஸ்லா. இப்போ மோசேயுடைய கையை தாங்கிறதுக்கு ஆரோனும் ஊரும், ஆனால் கல்வாரி சிலுவையில் இயேசுவின் கையை தாங்கிறதுக்கு யாருமே இல்லைங்க. ஆனால் உங்களுக்கு எனக்காக வெற்றி கொடுக்கும்படி கைகளில் ஆணிகள் அறைந்தவராய் அவர் தொங்கினார். அல்லேலூயா. இயேசுவுடைய கைகள், விரித்த கைகளை பார்க்கும்போது அந்த 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 வார்த்தையை உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, நீ வெற்றி பெற்றுட்ட, நீ வெற்றி பெற்று விட்டாய், உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நீ சாதிக்க பிறந்தவன். பிரேஸ்லா. நீ வெற்றி பெற்றவன், உன்னால முடியும். பிரேஸ்லா. அந்த வேலைக்கு போகிற சில பேருக்கு சோம்பல் அப்படிலாம் இருக்கக்கூடாது. பிரேஸ்லா. காலையில் 9 மணிக்குள்ளே குளிச்சிடணும். வேலைக்கு நீங்கள் போகிறீங்களோ போகலையோ, ஆமாம் சகோதரிகள் அப்படி தான், அவங்க சாயந்தரம் வர அப்படிலாம் இருக்கக்கூடாது. நல்ல சுறுசுறுப்பாய் இருக்க வேண்டும். அது உங்களுடைய மனதை காத்துக்கொள்ளும். பிரேஸ்லா. ஒரு நாளைக்கு முடிந்தால் 2 வேளை கூட குளிங்க. இன்னும் உங்களுடைய தண்ணி நம்முடைய சரீரத்தில் படப்பட மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும், மைண்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா, தொடர்ச்சியான வெற்றி. அப்போ கிறிஸ்துவுக்குள்ளே நான் வந்து, கிறிஸ்துவுக்குள்ள நான் தேவனோட பிள்ளை, நான் கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான், இயேசுவின் காயங்களால் நான் சுகமாயிட்டேன், இயேசுவின் தரித்திரத்தால் நான் ஐஸ்வர்யவான் என்று நீங்கள் வந்து வார்த்தையில் உட்காரணும். உட்காந்துட்டீங்கன்னா வெற்றி. இன்னொன்று புரிந்து கொள்ளுங்கள், இயேசுவோட கை ஏன் விரிக்கப்பட்டிருக்குது என்றால், இயேசுவின் கைகளில் ஏன் ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்குதுன்னா, அந்த கைகள் உங்களை சொல்ல, எப்படி மோசேயோட கை நிலையாக இருந்த போது அவர்களுக்கு அமிலைக்கு அவர்கள் மேற்கொண்டது போல கல்வாரி சிலுவையில் இயேசுவின் கைகள் விரித்த போது நமக்கு எப்போதும் தொடர்ச்சியான வெற்றி உண்டு. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அப்போ நம்ம வெற்றி எங்கே இருக்கிறது? கிடைக்க போதா, கிடைச்சிருச்சா? அதுக்கு ஆதாரம் எது? அன்னைக்கு மோசையோட கை, ஆமாம் பார்க்குறான், யோசுவா பார்த்துருப்பான், மோசை கை உயர்த்தப்பட்டு இருக்குது. அப்போ ஆடுறா. அல்லேலூயா. தொடர்ச்சியாய் பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் இப்போ பாருங்க, இவ்விதமாய்
அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையில் இருந்தது. எவ்வளோ வலி இருந்திருக்கும் பாருங்க. பிரைஸ்லாம் நம்மளால ஒரு 10 நிமிடம் கூட ஆரோன்னு ஊரும் தாங்குறாங்க, ஆனாலும் வலி. யுத்தம் முடியும் வரை, சூரியன் அஸ்தமிக்கிற வரை அவனுடைய கை எப்படி இருந்துச்சான், என்ன வலி வந்திருக்கும். ஆண்டவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே 6 மணி நேரம் தொங்கினாருங்க. எப்படி இருக்குங்க? கொஞ்சமாக அசைக்க முடியுமா? கொஞ்சமாக என்னைக்கா கற்பனை பண்ணியிருக்கோமா? ஆணிகள் அறையப்பட்டிருக்குது, கால்களில் ஆணிகள் அறையப்பட்டிருக்குது. எப்படி கொஞ்சமாவது ஒரு செகண்ட் பண்ண முடியுமா? எவ்வளோ துடிச்சிருப்பாரு. ஏன் தெரியுமா? நீ வெற்றி பெற்றுட்ட. உன்னுடைய தோல்வியை வெற்றியாய் மாற்றுவதற்கு யெகோவா நிசியாகிய கிறிஸ்து கல்வாரி சிலுவிலே 2 கரங்களில் ஆணிகள் பாய்ந்தவராய் நமக்காய் தொங்கினார். பிரைஸ்லா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய வாழ்க்கை வெற்றி, என் குடும்பத்தில் வெற்றி, என் சந்ததியில் வெற்றி, என் வேலையில் வெற்றி, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி, பொருளாதாரத்தில் வெற்றி, சரீரத்தில் எனக்கு வெற்றி உண்டு. ஆமென். கரங்களை தட்டி glory to Jesus. யோசுவா அடுத்து சொல்லப்பட்டிருக்குது, தொடர்ச்சியான வெற்றி பெற உறுதியாக இருக்க வேண்டும். இல்லையா? வெற்றி சூப், அதாவது ஆண்டவர் சிலுவையில் நமக்கு வெற்றி கொடுத்தது உண்மைதான், சுகம் கொடுத்தது உண்மைதான், ஐஸ்வர்யம் கொடுத்தது உண்மைதான். ஆனால் அதை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு உறுதியான மனநிலை வேண்டும். பிரைஸ்லாம். இந்த உலகத்துக்காரன் பாருங்க எப்படி சாதிக்கிறான் பாருங்க. ஒரு 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 எந்த ஒரு ஃபீல்டு தேர்ந்தெடுத்து அந்த ஃபீல்டில் சக்ஸஸாக வரான் அவனுடைய பலத்தினால. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஏன் பலத்தினால நீ வெற்றி பெற்றுக்கோ. எவ்வளோ இலவசம் பாருங்க. பிரைஸ்லாம். கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஃபுட்பாலில் ஃபேமஸ் வேர்ல்டில். ஒரு நாள் அந்த அவருடைய ஃபுட்பால் விளையாடும் போது தோற்று போயிட்டார். உடனே இது ரொம்ப மற்ற அவங்களுடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்போது அந்த மீடியாக்கள் எல்லாருமே அது தோற்று போய் அந்த விளையாட்டு முடிஞ்சிருச்சு, ரொனால்டோ வந்து வீட்டுக்கு போயிட்டார். எல்லாம் மீடியாக எல்லாம் போய் அவர் வீட்டில் இருப்பார். அவர்கிட்ட போய் பேட்டி கேட்போம், ஏன் தோற்று போயிட்டீங்க? ஏன்னா நீங்கள் எல்லா போட்டிலையும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, வெற்றி பெற்றிருக்கீங்க. ஆனால் இந்த போட்டியில் மட்டும் நீங்கள் நினைஞ்சிட்டீங்க, தோற்று போயிட்டீங்கன்னு விசாரிக்கிறதுக்காக எல்லாம் போனாங்களாம். வீட்டில் அவர் இல்லையாம். எங்கே விசாரிச்சாங்களாம்? கிரவுண்டில் பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்களாம். பிரைஸ்கா. கிரவுண்டில். ஏன்னா இப்போ எனக்கு தோல்வி வந்துருச்சு, ஆனால் நான் வெற்றி எடுப்பேன். எங்கே போயிட்டான்? கிரவுண்டுக்கு போயிட்டான். பிரைஸ்லா. அல்லேலூயா. நம்மும் கூட ஜெபத்திலே உறுதியாக இருக்க வேண்டும். ஆராதனைக்கு வருவதில் ஏதோ ஒரு நாள் அப்படி கூட உறுதியாக இருக்கணும். பைபிள் ஸ்டடிக்கு வருவதில் சிலருக்கு பைபிள் ஸ்டடி கூட ஞாபகம் வர மாட்டுது பாருங்க. பைபிள் ஸ்டடி வருவதில் உறுதியாக இருக்கணும். நீ உங்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்க ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்கணும். அந்த ஒரு அதிகாரம் வாசிப்பது இல்லையாது. ஹலோ, இப்படி ஒரு பாஸ்டர் பாருங்க. இல்லையா? ஒரு அதிகாரம் வாசித்தேன்னா நீ வருஷத்துக்கு எத்தனை அதிகாரம் வாசித்து முடிச்சிருப்பீங்க? ஒரு வசனத்தை நம்ம மனப்பாடம் பண்ணா வருஷத்தில் எத்தனை வசனம் நமக்கு தெரியும்? இல்லையா? நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஊன்னு அப்படி. இப்போ சைக்கிளே பழக தெரியாது, சைக்கிள் ஓட்டிட்டா போங்க. பிரைஸ்லா. இப்போ ஒன்று ஒன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஆடுங்க. காலை இப்போ ஒரு ட்ரைனிங் பண்ணணும். ஒரு காலை ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா சரி, 7 மணிக்கு 8 மணிக்கு எந்திரிக்கிறாரு, நான் 5 மணிக்காக எந்திரிப்பேன், ஒரு 6 மணிக்காக எந்திரிப்பேன். ஒரு நாள் டபா எந்திரிச்சிட்டு மறுநாள் 9 மணி நேரம் தூங்கக்கூடாது. அல்லேலூயா. அப்படி செய்யக்கூடாது. நான் சொல்கிறேன், சின்ன காரியத்தில் உறுதியாக இருங்கள். பிரைஸ். உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுறதுலையும் அப்படி தான். அப்புறம் ஒரேடியாக போட்டு சுத்தம் பண்ணுவாங்க, அவ்வளோதான். மறுநாள் அப்படி மாதக்கணக்கு கிடக்கும். அப்படி போகக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணிக்கிட்டே வாங்க. சின்ன சின்ன வெற்றியை எடுத்து பழகுங்கள். பிரைஸ்லா. கொஞ்சம் நேரம் வாக்கிங் போன ஒரு 15 நிமிஷம் வாக்கிங் போகணும், அப்படியே ஒரு தீர்மானம் எடுங்க. அதில் அப்படி உறுதியாக இருங்க. காலைல ஜெபம் பண்ணுவேன், அப்படி தீர்மானம் எடுங்க. மாலையில் ராத்திரியில் படுக்கும்போது ஜெபம் பண்ணுவேன், தீர்மானம் எடுங்க. அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வருங்க, கொஞ்ச நாளில் வெற்றி பெற்றுவீங்க. பிரைஸ்லா. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கு, இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையில் இருந்தது. இதான் இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்று ஒரே நிலையாக இருக்கணும். மைண்டு எப்படி இருக்கணும்?
ஒரே மனசா. பிரைஸ்லா, அல்லேலூயா. பாருங்க, இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, யோசுவா அமிலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினால் முறியடித்தான். பிரைஸ்லா. இப்போ இவங்களுடைய வெற்றி உறுதியா இருக்கும்போது, நிலையா இருக்கும்போது, இப்ப யார் தான் விளைக்கிறேன்னு செலுத்தினாங்க? மோசையா யோசுவாவா? அல்லேலூயா. யாரு? மோசே தான். பார்த்தீங்களா? ஆனால் இவங்க பிசிக்கலாக யுத்தம் பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது மோசே. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பாருங்க, இரவும் பகலமாக ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம். இல்லைங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அப்படி பண்ணி பாருங்க, உங்கள் வேலை இன்பமாக மாறிவிடும். ஏன்னா நம்முடைய பலன் நம்மை சார்ந்தது அல்ல, கிறிஸ்துவை சார்ந்தது. உலகத்துக்காரனுடைய பலன் பாருங்க, அவனே இந்த கொஞ்சம் காரியத்தை வச்சு அதில் கான்ஃபிடென்ட்டாக இருந்து வெற்றி பெற முடியும் என்றால், ஆண்டவர் சொல்றார், என் பிள்ளைகளே, நான் உங்களுக்காய் கரங்களை விரித்தவராக இருக்கிறேன். நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள். நீங்கள் வெற்றி பெற்று விட்டீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. ஃபஸ்ட் நீங்கள் என்னன்னாலும் சொல்லுங்க, அப்படி நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் நல்லவர்கள். ஆமென். பிரைஸ்லா. நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நம்ம சாதிக்க முடியும். இப்போ கடைசி அவன் முறியடித்து அங்கே ஒரு பலிபீடம் கட்டுகிறான். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பேரிட்டான். ஹல்லேலூயா. யெகோவா நிசி, கர்த்தர் என் ஜெய கொடி. அதுக்கு முந்தின ஒரு வசனத்தில் வாசிக்கிறேன், மிக முக்கியம். இந்த வெற்றி எப்படி நமக்கு கிடைக்கும் என்றால், தொடர்ச்சியான வெற்றியை கிடைக்க நமக்கு உறுதியான மனநிலை தேவை. ரெண்டாவது ஒரு காரியம் மிக மிக முக்கியம். பாருங்க, 17-14 வாசிங்க. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. கவனிங்கள், இதை நினைவு கூறும்படி ஒரு புஸ்தகத்தில் எழுதி. மோசே கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, இதை எதை? வெற்றியை. பிரைஸ்லா. இந்த வெற்றியை நினைவு கூறும்படி நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. எதுக்கு யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசிக்க சொன்னார்? ஏன்னா போன வாரம் தியானிச்சோம் பாருங்க, அந்த எரிகோவில் அவனுக்கு தெரிஞ்சிச்சு வெற்றி எங்கே என்றால், எரிகோவையும் அந்த ராஜாக்களையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். ஏனென்றால் நீங்கள் உங்கள் காதுகளிலே தோல்வியை கேட்பீங்கன்னா உங்கள் மனசு தோல்வியாக மாறிடும். பலவீனத்தை கேட்பீங்கன்னா உங்கள் மனசு பலவீனமாயிடும். இந்த குறிப்பிட்ட வியாதி, இந்த வியாதியில் ஒருத்தர் மறைச்சு போயிட்டான்னு கேட்டிங்கன்னா உங்கள் மனசு என்ன ஆயிடும்? அவ்வளோதான். ரைட்ஸுலா. அவர் அந்த வண்டி, புது வண்டி வாங்கிட்டு அப்படி போனாரா, அங்கே விழுந்தாரா, கை உடைஞ்சிச்சா, அவனுக்கா நீங்கள் அதை என்ன உள்வாங்கக்கூடாது. ரைட்ஸுலா. தோல்வியான காரியத்தை கதை கேட்கவே கூடாது. ரைட்ஸுலா. ரைட்ஸுலா. கேட்டீங்கன்னா உங்கள் மனசு தோல்வியால் பதிந்து விடும். இப்போ யோசுவா கிட்ட மோசே கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, இந்த வெற்றியை யோசுவா செவி கேட்கும்படி வாசி. யோசுவா ஒரு மிகப்பெரிய வெற்றி எடுக்க போகிறான். அவனுடைய காதுகள் வெற்றி மட்டுமே கேட்க பண்றோம். பிரேசலா. இந்த செமஸ்டர் நிறைய பேர் ஃபெயில் ஆயிட்டாங்க, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அல்லேலூயா. அந்த 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 துச்செய்தியை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? கேட்கக்கூடாது. உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும், அது ஒன்றே, அதை தான் கேட்கணும். அல்லேலூயா. அது என்ன அணுகாதுப்பா, என் குடும்பத்தில் வாதை அணுகாது. வெற்றியின் செய்திகளை நீங்கள் கேட்க வேண்டும். அவர் அப்படி போயிட்டார், இவர் இப்படி போயிட்டாங்க, அவங்க அப்படி ஆயிட்டாங்க, இவங்க அப்படி ஆயிட்டாங்க, அது ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சு. சில வச்சுவாங்க, எப்பா உன்னையமா நானும் இப்படி தான் பேசினேன், ஆனால் ஒன்றும் இல்லை அப்படிங்களாச்சு, அப்படிலாம் கேட்கக்கூடாது. பிரேசலா. தோல்வியான செய்திகளை உலகம் பரப்பி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் நாளைக்கு வேணால் போய் பாருங்கள், எந்த பேப்பரும் பாருங்கள், நெகட்டிவ் மெசேஜ் தான் 90% இருக்கும். அவனை குத்துனா, இவன் உன்னை குத்துனா, அது இப்படி ஆயிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு. நீ எல்லாம் அப்படி வரியாக பைபிள் கூட படிக்க நேரம் இருக்காது. நம்ம மக்கள் பாருங்கள், இப்போல்லாம் பேப்பரே கிடையாது இல்லாமல் பாருங்கள். அது மாதிரி இந்த யூடியூப்னாலும், வாட்ஸ்அப்னாலும், இன்ஸ்டாகிராம்னாலும் நீங்கள் நெகட்டிவாக ஒரு சம்பவத்தை, இப்போ நாய் கடிச்சு அதை வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டாங்க. நாய் கடிச்சு ஒருத்தர் இறந்துட்டார். அது அவன் நாய் துரத்து வந்துருக்கு, அதை அவன் நாய் நின்றுச்சான், இவர் எங்கேயோ போய் நினைஞ்சிருக்காரு.
இதை யாருக்கெல்லாம் அனுப்புகிறாங்க அவங்கள பார்க்கும்போது பார்த்து நாங்கள் பாருங்கள், அப்போ பார்க்கும்போது என்ன தோணும் தெரியுமா? நம்மளும் நாய் நெஞ்சிடும். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்முடைய காதுகளிலே வெற்றியின் சத்தம் தான் கேட்கணும். பிரைஸ்லா. இந்த வெற்றியின் சத்தம் எங்கே இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையில். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என்னை பலப்படுத்த கிறிஸ்துவின் எல்லாவற்றை செய்ய தேவனா பிறப்பதில் உலகத்தை, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. உன்னால் முடியும். நீ உலகத்துக்கு ஆச்சு, உன்னால் முடியாது. உன் குடும்பம் இப்படி இருக்குது, உன் சந்ததி இப்படி இருக்குது, உனக்கு படிப்பே இல்லை, நீ ரொம்ப பலவீனமானவன், உனக்கு பயந்தோழி. ஆனால் ஆண்டவர் சொன்னார் கிதியோனை பார்த்து, இல்லை நீ பயப்படுறவன் அல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு புறப்பட்டு போ. அப்போ வெற்றியின் செய்திகள் நமக்கு அதிகமாக தேவை என்றால் நீங்கள் வேதத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும். அதிகமாக இந்த செய்திகளை கேட்டு 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 உங்களுடைய காதுக்குள்ளே என்ன போயிடக்கூடாது, கொஞ்சம் நெகட்டிவ் போனால் அவ்வளோதான், வயிற்றுலாம் நெஞ்சிடும், கலக்க ஆரம்பிச்சிடும். பிரைஸ்லாம் வெற்றியின் செய்திகள். இப்போ யோசுவா கிட்ட ஏன் ஆண்டவர் சொன்னார்னா, யோசுவா பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிற பெரிய லீடர், அவன் வெற்றியின் செய்தியை மட்டும் தான் கேட்கணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. பிரைஸ்லாம். நான் எத்தனையோ வருஷம் டிவியில் நெகட்டிவ் காரியங்களை விட்டுட்டேன், செய்தி கேட்குறதே ரொம்ப நாள் விட்டுட்டேன். பிரைஸ்லாம். ஏன்னா நம்ம துக்கம், கவலை, வேதனை இதையே நம்ம பார்க்கக்கூடாது. நல்ல பாடல்களை கூட வெற்றியின் பாடல்களை கேட்கணும். நல்ல பாட்டு, ஆண்டவருடைய பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுங்க. பிரைஸ்லா. நல்ல உற்சாகமாக மகிழ்ச்சியாக இருங்கள். பிரைஸ்லா. நல்ல ஒரு பாருங்கள், ஒரு சிங்கப்பூரில் நடந்த ஒரு உண்மை. ஒரு நபர் ஹார்ட் ப்ராப்ளத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டார். இருதயத்தில் பயங்கரமான வியாதி. இப்போ டாக்டர்கிட்ட போயிருக்காது, ஒன்றுமே சரி பண்ணுற அளவுக்கு இல்லை, ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அந்த மனுஷன் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு காரியம். அப்போது இந்த கேசட்டில் தான் இந்த ஃபிலிம்லாம் இருக்கும். காமெடி, சார்லி சாம்பியன் காமெடி, மிஸ்டர் பீன், இப்படி நிறைய காமெடி ஃபிலிமாக வாங்கி கதவை அடைச்சிட்டு போட்டுட்டு நாள் கணக்கில் சிரிச்சிட்டே இருந்தாங்க மனுஷன். அல்லேலூயா. நாள் கணக்கு, ஒரு மாதம் கழித்து திரும்ப போய் அதே டாக்டர்கிட்ட போகும்போது டாக்டர் அப்படியே அசந்துட்டார். என்னடா உங்களுடைய ஹார்ட்டில் பல ஃபங்க்ஷன் என்ன ஆகிருக்குது, ஃபங்க்ஷன் ஆகிருக்குது. அல்லேலூயா. பாருங்கள், கவலை இருதயத்தை ஒடுக்கும், மன மகிழ்ச்சியோ சுகத்தை கொடுக்குமா. அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டு சொன்னார், கர்த்தருக்குள் எப்பொழுதும் நம்ம எப்போதாவது சந்தோஷமாக இருப்போம். கிறிஸ்மஸ் வந்தால் கொஞ்சம் சந்தோஷம், நியூ இயர் வந்தால் கொஞ்சம் சந்தோஷம். அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருக்குள் சொல்லுங்கள், கர்த்தருக்குள் எப்பயாவது அல்ல, எப்பொழுதும் சந்தோஷம் இருக்க கர்த்தர் கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக வெற்றி சிறந்து விட்டார். அல்லேலூயா. பிரைஸ். அது சோகமான பாட்டை, சோகமான ட்ராமாவை, அடிதடி ஃபிலிமெல்லாம் பார்க்காதீங்க. பிரைஸில். அதை பார்த்துட்டு அவங்க மாமியார் இவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க, இந்த பிள்ளைக்கு கல்யாணமே முடிஞ்சிருக்காது, மாமியார்னா இப்படி தான் பண்ணுவா. ஆக்கிறது இவங்க மாமியார் வீட்டில் பார்ப்பாங்க, பையன் 4-5 பையங்க வச்சுருப்பாங்க, இவங்க மருமக வந்தானா இப்படி தான் இருப்பான், வரட்டும் என் வீட்டுக்கு வரட்டும், வா மாமியார் நான் ரெடியாக தான் இருக்கிறேன், கல்யாணம் மட்டும் முடியட்டும். அவங்க மாமியார் நினைப்பாங்க, வா மருமகளே, எல்லாம் கதை ட்ராமா ஏற்கனவே நாங்கள் பார்த்து வச்சுட்டோமே. என்னென்ன ட்ராமா சொல்லுங்கள். இல்லை, நிறையா ட்ராமா ஓடிட்டுருக்கு, எனக்கு தெரியல. பிரைஸ்லாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவங்க ஒரு வீட்டில் குடியிருந்தோம். அப்போது நாங்கள் மாடி வீட்டுக்கு போய்ட்டு அவங்க வீட்டில் வயசான பாட்டி இருந்தாங்க. திடீர்னு அழுக சத்தம். நான் நினச்சேன் பாட்டியும் போயிடுச்சு போல், நல்லா பேசிட்டு இருந்துச்சு. அழுக சத்தம், என்னடான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா ட்ராமா. நல்லா புரிஞ்சுங்க. அதுக்கு நான் சொல்கிறேன், கொஞ்சம் ஜோக்காவது பாருங்கள். பிரைஸ்லாம் இப்போ ஜோக்கு பாருங்க சொல்கிறேன். இல்லையா, ஜோக்காவது பார்த்தாது மைண்டை நெஞ்சுக்கோங்க, ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. வெற்றி கதையை என்ன செய்யாங்க பாருங்க. இந்த சார்லி சாம்பியனாக பாருங்கள், அவன் பேசாமலே அவ்வளவு அவனுடைய ஆக்ஷனில் வச்சு அவன் ஜோக் பண்ணுறான். பிரைஸ்லா. மிஸ்டர் பீன், அல்ல இப்படியாவது கொஞ்சம் திருந்திக்கோங்கயா. பிரைஸ்லா. வெற்றி கதையை இப்போ சென்டிமெண்ட் படத்துக்கு போகாதீங்க. ஒருத்தப்பாங்க சென்டிமெண்ட் படம் எடுத்து பல கோடி சம்பாதிச்சிட்டான். வாழைன்னு ஒரு படமா,
என்ன கதை சென்டிமெண்ட் அழுக வைக்கிறதுக்கு அழுக. இவனே வாழ்க்கை முழு அழுதுட்டு கிடக்காங்க. இவன் தேட்டரில் ரூபா கொடுத்து அழுதுட்டு இருக்கான். எப்படி பிசாசோடு போய் பாருங்க. இதனால் சம்பாதிச்சது யாரு தான்? டைரக்டர் தான். நம்ம ஆளு இவன் போய் 10 வந்துட்டு சொல்லு. அப்படியா? என் கதை மாதிரியே இருக்குது. உன் கதை மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வாழ்க்கையை என்ன செஞ்சிருக்கான்? இயேசு இல்லாமல் அவன் வாழ்க்கை நிம்மதி கிடைக்காது. பிரைஸ்லாம். இன்னைக்கு அம்பானி கூட பெரிய கவலை தெரியுமா? அவனுடைய மகன் குண்டா இருக்கான், எவ்வளோ கோடிகள் செலவழிச்சாங்க, இன்னும் அவனுடைய சிலிமாக்க முடியல, அவனுக்கு கவலை இருக்குது. ஆனால் அப்பா சொல்றாங்க, நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. நம்முடைய கவலையெல்லாம் நம்ம நினைக்கிற எல்லாமே வந்தப்பட்டு தான் நான் சந்தோஷமா இருப்பேன். அப்புறம் ஒரு நாள் நடக்காது. ஆண்டு பவுல் சிறைச்சாலையில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது சொல்றான், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. பிரேசலா. அப்போ நீங்கள் ட்ராமாலாம் பார்க்காதீங்க. உங்கள் வீட்டில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான பாடல்கள் கேளுங்க, துதிங்க. நெகட்டிவான அந்த சம்பவத்தை சொல்ல வந்தாங்கன்னா நீங்கள் என்கிட்ட சொல்லாதீங்க. அது மாதிரி கனவு பெரிய பிரச்சனை. இவன் காலை எந்திரிச்சோன்னு பயந்து கனவு பண்ணிருப்பாங்க. வீட்டில் 5 பேர் இருப்பாங்க. நான் என்ன கனவு கண்டேன் தெரியுமா? நான் என்ன கனவு கண்டேன் தெரியுமா? இந்த 5 பேர் அந்த கனவை அப்படி உள்வாங்கிட்டு வேலைக்கு போவான். நல்லா புரிஞ்சு. உங்கள் கனவு பிசாசு கொடுக்குற கனவு பயமாக இருக்கும். பிசாசு கொடுக்குற கனவு பொய்யா இருக்கும். பிசாசு கொடுக்குற கனவு அப்படியே நீங்கள் படுத்திருப்ப டம்முன்னு விழுந்த மாதிரி இருக்கும். ஆனால் தேவன் ஒரு கனவு கொடுத்தான்னா சந்தோஷமாக விசுவாசமாக இருக்கும். ஆனால் கனவே வராதுன்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, கனவு வரும். அப்படி இப்படி டூம் டீன்னு இறந்து போன பாட்டிலாம் வந்துட்டு போவோம், இறந்து போன தாத்தாலாம் வந்துட்டு போவாங்க, எல்லாம் வந்துட்டு போவோம். ஏன்னா நம்ம நினைவுகள், அது நம்முடைய மைண்டில் நினைவுகள். நீ ஏன்னா நைட்டு ஒழுங்காக உட்காந்து வசனம் படிச்சுட்டு இருந்தேன்னா வராது. நமக்கு அதுக்கு நேரம் இருக்கும். அல்லேலூயா. பிரேஸ்லா. அல்லேலூயா. அப்போது தவறான கனவு கண்டா யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இயேசுவின் நாமத்தில் நீங்கி போவதாக. நானே சில ஃபோனில் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு ஒரு கனவு கண்டேன் அப்படி சொல்லுவேன். நீங்கள் முதல்ல கேட்பேன், ஹலோ நல்ல கனவா கெட்ட கனவா? நல்ல கனவு மட்டும் சொல்லுங்கள், கெட்ட கனவு நீங்களே வச்சுக்கோங்க. நான் அதை உள் வாங்கிட்டு யோசிக்கக்கூடாது. பிரேஸ்லா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் கனவே வராதுன்னு சொல்லி கனவு வரும். கனவு வந்தால் இயேசுவின் நாமத்தில் தவறான கனவுகள், கெட்ட கனவு, பயமான கனவு வந்தால் இயேசுவின் நாமத்தை நீங்கி போ. வீட்டம்மாவுக்கு ஒரு கனவு வந்துச்சு. நீ காலை நீங்கள் பைக்கில் போகிறீங்க, கீழே விழுந்துட்டீங்கன்னு பார்த்தேன். இவர் ஒழுங்க நல்லா போயிருப்பார். இது கனவை கேட்டுட்டு போவோம், விழுந்துருவோமோ, என் மனைவி நினைஞ்சிட்டா, கனவு கண்டுட்டா பாருங்க. அப்படி உள் வாங்கக்கூடாது. நான் சொல்லுவேன், நான் போகையிலையும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன், வருகையிலையும் ஆஸ்வதிக்க. கர்த்தர் எல்லா தீங்குக்கு விலக்கி இதை கனவு காணுங்கள். பிரைஸ் எல்லாம் எழுந்து நிற்போமா? க்ளோரி டு ஜீசஸ். பிரேஸ்லா 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 பிரேஸ்லா. க்ளோரி டு ஜீசஸ். கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இன்றைக்கி நம்ம திருவிருந்து உண்டு. திருவிருந்துக்கு நம்ம ஆயத்த பண்ண போகிறோம். ஆண்டவர் கல்வாரி சிலுவிலே நமக்காக 2 கரங்களை விரித்தவராய் நமக்காக அவர் சிலுவிலை தொங்கினார். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம பார்த்தோம் பாருங்கள். அவன் தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஏன் என்ற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவங்களுடைய வாழ்க்கையில் தேவன் அந்த பதிலை அவங்கக்கிட்டே கொடுத்துருந்தார். அந்த இயேசுவின் நாமம். சொல்லுங்க, இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் முதல் வருகிற ஆண்டு முழுவதும் என் வாழ்நாளை எல்லாம் நான் இயேசுவின் நாமம் ஜெயம் எடுப்பேன். அப்போ நாங்கள் அவன் கோலை கொண்டு போய் கண்மலையில் அடித்தான், அவனுக்கு வெற்றி கிடைத்தது. பிரைஸ்லா. நீங்கள் இயேசுவின் நாமத்தில் பயன்படுத்துங்கள், சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மோசையை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அங்கே வெற்றி தோல்வி என்று மாறி மாறி வந்தது. ஆனால் உறுதியாக இருந்தோமானா நமக்கு வெற்றி தான். அது கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். மோசைக்கு அப்படி கை வலிச்சிருக்கும். அல்லேலூயா. கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் தேவனுடைய காரியத்தில் உறுதியாக இருங்கள், மற்ற எல்லா காரியமும் உங்களுக்கு நன்மையாக நடக்கும். ஜபத்தில் சர்ச்சுக்கு வருவதில்லை தீர்மானம் எடுங்க. நான் ஒரு வாரம் கூட மிஸ் பண்ண மாட்டேன், பைபிள் ஸ்டடியை மிஸ் பண்ண மாட்டேன், ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ஜப கூட்டத்தை மிஸ் பண்ண மாட்டேன், பைபிள் படிக்கிறத மிஸ் பண்ண. இதில் உறுதியாக இருந்தால் போதும், மற்ற எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரும். பிரைஸ்லா. க்ளோரி. பாருங்கள், சில பேர் பாருங்கள் வியாதியோடு இருந்தாலும் வேலைக்கு போயிடறாங்க. பிரைஸ்லா. ஆனால் நீங்கள் வியாதி பலவீனமாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்து உட்கார்ந்துருங்க, சுகமாயிருவீங்க.
அப்போ இதில் ஒரு உறுதியை நீங்கள் எடுக்கும்போது வெற்றி தோல்வி என்ற நிலைமை மாறுகிறது. அதுபோல் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உட்கார வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தத்தை நீங்கள் பிடித்து உட்கார வேண்டும். நான் கிறிஸ்துவுக்குள் நீதிமான், நான் ஐஸ்வர்யவான், நான் நீதி தேவோட பிள்ளை, நான் வெற்றி பெற்றுட்டேன் என்ற வார்த்தையில் நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் மனதிலே உட்கார வேண்டும். அப்போ தொடர்ச்சியான வெற்றி பெற உறுதியாக இருக்க வேண்டும். கடைசி அவன் முறியடித்தான். எல்லாம் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திக்கிறோம். நாங்கள் உறுதியாக இருக்க எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். யெகோவா நிச்சய உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா நிச்சய உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு 3 தடவை சொல்லுமா? கர்த்தர் எங்கள் ஜெயக்கொடி, கர்த்தர் எங்கள் வெற்றி கொடி, கர்த்தர் எங்கள் வெற்றி கொடி, கர்த்தர் எங்கள் வெற்றி கொடி, கர்த்தர் எங்கள் வெற்றி கொடி, கர்த்தர் எங்கள் வெற்றி கொடி. கரங்களை தட்டி ஹோ க்ளோரி டு ஜீசஸ். சோத்திரம் 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 சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி நம்ம திருவந்துக்குள்ள